லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, எப்படி டென்சர்ஸ் இந்த டேட்டா டைப்ப சேஞ்ச் பண்றோம்ன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து என்ன, எப்படி வந்து அக்ரிகேஷன் ஃபங்ஷன்ஸ வந்து என்ன, எப்படி நாங்க டென்சர்ஸ்க்கு அப்ளை பண்றதுன்றத இந்த வீடியோல டீப்பா பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் சிவானுஜன் என்னோட சேனல்ல வந்து ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயன்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிகேஷன்னு சொல்ல வரது நீங்க ஆல்ரெடி என்ன வேரியஸ் இதுல வந்து இப்ப பெண்டாஸ் நீங்க லேர்ன் பண்ணியிருந்தீங்க, இல்லாட்டி என்ன பைத்தன்லயே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அக்ரிகேஷன்ன்றது வந்து ஒன்றுமே இல்லைன்னு. இந்த கால்குலேஷன் மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் லைக் இந்த மீன், மீடியன், மோட், மினிமம், மேக்ஸிமம், சம் இந்த மாதிரியான ஃபங்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இதுல அப்சல்யூட்ட பார்த்தோம். ஸோ அப்சல்யூட்டா நீங்க அப்சல்யூட் வேல்யூன்றத நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு அப்சல்யூட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றது எங்களோட டென்சர்ல இருந்து பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த அப்சல்யூட் வேல்யூ. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன்டா ஒரு டென்சர் ஒன்று கிரியேட் பண்றேன். எந்த டென்சர் ஒன்று கிரியேட் பண்றேன். tf.cons. ஸோ நாங்க ஆல்ரெடி என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கோம் இந்த டென்சர் ஃப்ளோல எப்படி டென்சர் கிரியேட் பண்றது வேரியஸ் மெத்தட்லேருந்து. ஸோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்களா என்ன, தயவு செய்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. சரி. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நெகட்டிவ் வேல்யூஸ்ல இருக்கிற என்ன ஒரு 1D டென்சர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். 1D டென்சர் ஒரு வெக்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் கொமனா டீப் லேர்னிங் இந்த டென்சர் ஃப்ளோல என்ன ஒன் டைமென்ஷனல் டென்சர் சொல்லுவோம். சரி. இப்போ நான் வந்து இப்போ இந்த டென்சரை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேல்யூ என்ன, -1 -9 இருக்கு. இப்போ இதை வந்து நாங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூஸாக மாறும். ஸோ அப்சல்யூட் வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா தெரியும் என்ன கொமனா வந்து என்ன அந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து அந்த நம்பர்ஸுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சைன், அந்த நெகட்டிவ் சைனை விட்டு தனியாக வந்து என்ன ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு. பாசிட்டிவ் வேல்யூவா ரிட்டர்ன் பண்றதா என்ன அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் அதை எப்படி நாங்கள் அதில் டென்சர் செய்யறோம், அதாவது ஒன்றுமே இல்லை. நாங்கள் டிஎஃப் டாட் ஏபிஎஸ் என்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில் ஒரு மெத்தட் வந்து உங்களோட டென்சர் ஃப்ளோவில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை கொடுத்து உங்களோட டென்சர் இந்த ஆர்குமெண்ட்டை வந்து என்ன நாங்கள் எந்த டென்சரை வந்து அப்சல்யூட் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறோம் அதை கொடுத்தோம்னா என்ன எங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து கன்வெர்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு வந்து 1,9 வருது. சரி, 1,9 என்ன எங்களோட முதல் வந்து -1 -9 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1,9 வந்திருக்கு. அப்போ என்ன இது வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு, என்ன பாசிட்டிவ் வேல்யூஸாக வந்து என்ன கன்வெர்ட் ஆயிருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்க பார்க்கணும், டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் வந்து இங்க சேஞ்ச் ஆகல. பார்த்தீங்கன்னா இன்டிஜர் 32 இன்டிஜர் 30, அதாவது டேட்டா டைப் வந்து சேஞ்ச் ஆகுது. பட் அதுண்ட என்ன அந்த சைன், அது நெகட்டிவா இருந்த அந்த வேல்யூஸ் வந்து டென்சர்ல வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டென்சர் என்ன இந்த வெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு. அப்போ இதான் அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்றாங்க. எப்படி நாங்க டென்சரை யூஸ் பண்ணி அப்சல்யூட் வேல்யூ ஃபைண்ட் பண்றோம். ஸோ அடுத்தது பார்க்கலாம் இந்த என்ன எப்படி இந்த மீன், மீடியன், லைக் மேக்ஸிமம், மினிமம், சம் எப்படி வந்து இந்த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து எப்படி நாங்கள் அக்சஸ் பண்றோம் டென்சர் ஃப்ளோ யூஸ் பண்ணிட்டு. ஸோ நான் அதுக்கு வந்து என்ன முதல்ல ஒரு டென்சர் ஒன்றை கிரியேட் பண்றேன். ஸோ டிஎன் ஒரு டென்சர் ஒன்றை கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணி f டாட் கன்ஸ்டன்ட் உங்களுக்கு டென்ஸ் கிரியேட் பண்ணுறது தெரியும். ஸோ நான் இங்கே என்ன போய் செய்ய போகிறேன், எப்படி கிரியேட் பண்ணுறேன், நம்பாய் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து என்ன நம்பாய் வந்து நான் என்னோட சேனல்லேயே சீரிஸ் இருக்குது, நம்பாய் பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்பாயில் வந்து ரேண்டம் டாட் ரேண்டின்ட் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ நான் ரேண்டின்ட்டுக்குன்னு தனி டியூட்டோரியலே போட்டுருக்கேன். அதில் போய் நான் என்ன செய்ய போகிறேன்னா என்ன கண்டிஷனாக கொடுக்க போகிறேன். இதுல இருந்து எந்த ரேஞ்சுக்கு எனக்கு வேல்யூ வேணும், எனக்கு 0லேருந்து 100 ரேஞ்சுக்கு வேல்யூ வேணும், ரெண்டமான வேல்யூ, ஆனால் இன்டீஜர் வேல்யூ. சேம் டைம் வந்து எனக்கு சைஸ்ன்றது வந்து என்ன அந்த சைஸ்ன்னு சொல்லுவாங்க எவ்வளோ கவுண்ட், அது எவ்வளோ வேல்யூ வேணும், எவ்வளோ நம்பர்ஸ் வந்து நான் 50 என்று கொடுக்குறேன். சரியா, 50 என்று கொடுத்தா என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. என்ன செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இது கொமனாக ஒரு ஒன் டைமென்ஷனல் டென்சர். ஒரு கொமனாக ஒரு ஒன் டைமென்ஷனல் டென்சர்னு சொல்லுவோம். சரியா, ஒன் டைமென்ஷனல் டென்சர்னா உங்களுக்கு தெரியும், நான் கொமனா கைக்கிறேன் ஒரு ஸ்கேப் பிரேக்கில் ஸ்டார்ட் ஆகி இந்த ஒரு ஸ்கேப் பிரேக்கில் க்ளோஸ் ஆகும். சரியா, அதை செக் பண்ணியே பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு இந்த ரேண்டம் டாட் ரேண்டின் புதுசாக இருக்குன்னா ஒன்றுமே இல்லை, நம்பையோட ஃபங்க்ஷனாலிட்டி. உங்களுக்கு இதை வந்து செப்பரேட்டாக படிக்கணும்னா இந்த சேனலில் பிளேலிஸ்ட்டுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கணும், இந்த ரேண்டின் எப்படி இந்த ரேண்டின் ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நாங்கள் இதில் வந்து சில அட்ரிபியூட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைமென்ஷன், ஒன் டைமென்ஷன் சொல்லலாம் தானே, அது உண்மையானு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ரெண்டாவது ஒன் டைமென்ஷன் உண்மையா, ஒன் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன, எஸ் இது ஒன் டைமென்ஷன். இதில் டைமென்ஷன் செக் பண்ணுறது என் டிமெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைமென்ஷன் இங்கே ஒன் இருக்கு. நீங்கள் ஷேப்பையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஈரோட் ஷேப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஷேப் பண்ணுறது ஒன்றுமே இல்லை, என்ன எங்கட லென்த்தை சொல்லும். லென்த்ன்றதை தாண்டி என்ன காமனாக சொன்னால் ஷேப் அண்ட் பராந்திஸ்க்கு வர நம்பர்ஸ் இந்த கவுண்ட் தான் என்ன டைமென்ஷன் சொல்லும். ஸோ காமனாக நாங்கள் ஆல்ரெடி ஒன் டைமென்ஷன் செக் பண்ணிட்டோம். என்ன எங்கே
ஒரே வேல்யூ தான் இருக்கு. பராந்திஸ் ஒரு ஸ்கேர் பிராக்கெட்டுக்கு ஒரே வேல்யூஸ். ஆக்சுவலி இந்த 50 சொல்றது ஒன்றுமே இல்லை. நாங்கள் சைஸ் கொடுத்து 50 நம்பர்ஸ் இருக்கு. நீங்கள் இன்னொரு மாதிரி செக் பண்ணலாம். இப்போ tf டாட் சைஸ் கொடுத்தீங்களா கொடுத்தீங்கன்னா என்ன 50 என்ன எங்களுக்கு 50 வேல்யூஸ் இருக்குது. என்ன எங்களோட 1D டென்சர் லென்த் வந்து 50 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 50 எலிமெண்ட். ஸோ இதான் என்ன சும்மா பேசிக்கான ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன அது வந்து எப்படி நாங்கள் வந்து என்ன அந்த மீனை கண்டுபிடிக்கலாடி என்ன இந்த அக்ரிகேஷன் பங்கன்னு சொல்ல வர அந்த மீன். ஓகே ஃபைன் மீன் அண்ட் ஓரன். ஸோ எப்படி மீனாக கண்டுபிடிக்கிறேன் ஒன்றுமே இல்லை. இந்த tf டாட் இங்கே ரெட்யூஸ் அண்ட் ஒரு ரெண்டிங்கான ஒரு டாபிக் ஒன்று டென்சர் ரெட்யூஸ் மீன் ஒன்று சரியா. ரெட்யூஸ் மீன் என்ற ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து என்ன எங்களோட டென்சர்ண்ட மீனாக இந்த 50 வேல்யூஸ் இருக்குன்னு மேலே 50 வேல்யூஸ் இருக்க ஒரு டென்சர் ஒன்று கிரியேட் பண்ண ஒரு 1D டென்சர் ஒன்று. இப்போ அந்த வேல்யூஸ் என்ன மீனாக காணும். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு 5 வேல்யூ இருந்து நான் அந்த மீன் எப்படி ஆவரேஜ் மீன் சொல்றது ஒன்றும் இல்லை. ஆவரேஜ் அந்த ஆவரேஜ் எப்படி காண்றேன் என்ன அந்த 5 வேல்யூவையும் கூட்டி 5 டிவைட் பண்ணி. ஸோ இங்கே 50 வேல்யூ இருக்கு. அப்போ நீங்கள் என்ன மேனுவலாக செய்யாமல் டென்சர் ஃப்ளோ யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணிக்க இங்கே டென்சர் ஃப்ளோ ரெடியூஸ் மீன் ஒரு ஃபங்க்ஷன் அது அதை கால் பண்ணிட்டு எங்களோட டென்சர்னா கால் பண்ணும். டென்சர் டி என்ன தெரியும் இப்போ ரன் பண்ணும். பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட மீன் பார்த்தீங்கன்னா 46. இந்த 46 எப்படி வந்தா என்ன எங்களோட 50 வேல்யூ இருக்குல்ல இந்த 50 வேல்யூயும் சம் பண்ணி 50 டிவைட் பண்ணி இந்த வேல்யூ எழுதும். சார் நீங்கள் வேணும் மேனுவலாக செய்து சார் லாங் ப்ராசஸ். ஸோ நான் உங்களுக்கு இதில் டென்சர் ஃப்ளோ யூஸ் பண்ணி செய்து காணும். அடுத்தது வந்து பார்க்கலாம் என்ன எப்படி மேக்ஸிமம் காண்றேன் ஃபைண்ட் மேக்ஸிமம் வந்து வரும் சரியா. ஃபைண்ட் மேக்ஸிமம் வரும். ஸோ ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து tf டாட் ரெடியூஸ் மேக்ஸ் சரி. இப்போ tf டாட் ரெடியூஸ் மேக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்து இப்போ மேக்ஸிமம் டேக்கில் மேக்ஸிமம் அதாவது எங்கள்கிட்ட டென்சரில் இருக்கிற மேக்ஸிமம் இந்த 1D டென்சரில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ என்ன 99. அப்போ நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் ரேண்டம் டென்சர் வந்து ஜென்ரேட் பண்ணாங்க. அது நம்பரை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணாங்க. அது 50 எலிமெண்ட் 50 கவுண்டர் 50 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 50 நம்பர்ஸ்லேயே லார்ஜ் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 99. இப்போ எப்படி மினிமம் காண்றேன்டா. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நான் என்ன டேப்பில் வாங்கணுன்ட்டு ஒரு பேட்டர்ன் நீங்கள் பிடிச்சிருப்பீங்க நம்புறேன். நான் ஃபைண்ட் மின்ன்றது ஒன்றும் இல்லை மினிமம். இப்போ tf டாட் ரெடியூஸ் மினிமம் இதில் எங்களோட டென்சர் அது டி பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ 2. எங்கள் டென்சரில் இருக்கிற மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 2. இதான் என்ன என்னோட டென்சரில் வந்து என்ன மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்த வந்து இப்போ மீன் மேக்ஸிமம் மீன். அடுத்தது எப்படி சம் காணும். சம்ன்றது என்ன டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கும். இப்போ நீங்கள் இந்த 50 வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறது எப்படி கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் சிம்பிள் போடும். ஓகே ஃபைண்ட் சம் சரியா. அதை எப்படி காணும்டா இப்போ உங்களுக்கு ஓகே எனக்கு தெரியும் என்ன சொல்ல போறீங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ணுறேன்னு அவ்வளோ அங்குது. ஓகே tf டாட் ரெடியூஸ் சம் அண்ட் கொடுக்க சரியா கொடுத்தீங்களா என்ன 2313. அப்போ என்ன டோட்டல் 50 வேல்யூ நாங்கள் ஆட் பண்ணும்போது சம் பண்ணும்போது 2313 வருது சரியா. இப்போ இதான் என்ன ஒரு பேசிக்காக என்ன ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி அப்ளை பண்ணிங்க. ஓகே இப்போ நாங்கள் அடுத்த வந்து என்னத்தை ஃபைண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்லை வேரியன்ஸ் பார்ப்போம். வேரியன்ஸ் ஒர்க்காக தான் எங்களுக்கு வேரியன்ஸ் எங்களால் அக்சஸ் பண்ணக்கூடிய இருக்கு. அப்போ காமனாக நாங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகே என்ன டைப் பண்ணணும். ஓகே நான் டைப் பண்ணுறேன் tf டாட் ரெடியூஸ் என்ன var சரி. அப்போ வெறும் விட உங்களுக்கு எரர் வருது. ஓகே module TensorFlow has no attribute reduce var. ஸோ ஓகே நான் உங்களுக்கு இதை கொடுக்க வேற இல்லை. மேலே எல்லாத்துக்கும் என்ன ரெடியூஸ் மினிமம் கொடுக்க வருது மேக்ஸிமம் கொடுக்க வருது மீன் கொடுக்க போய் இது வேற இல்லை. இப்போ ஒருவேளை வேரியன்ஸ் மட்டுமே கொடுக்கணும். ஃபுல் நேம் கொடுக்கணும். அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். வேரியன்ஸ் இதுக்கு மிரர்லாம் வருது. என்ன இஷ்யூ இருக்கு. ஓகே நாங்கள் இப்போ இதுக்கு ஓகே எங்களுக்கு இதுக்கு என்ன எரர் வருது. module TensorFlow has no attribute reduce variance. ஓகே உங்களுக்கு எரர் வருது. ஓகே லெட்ஸ் ட்ரை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தென் std சாரி. இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்களா. ஓகே அதுக்கு வேறு தான் ஆன்சர் தானே செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே module TensorFlow has no attribute reduce standard deviation. ஸோ என்ன நடக்குறீங்க. ஓகே நான் இதை வந்து என்ன உங்கள்கிட்டயே ஒரு டாஸ்க்காக தந்துடுறேன் சரியா. நீங்கள் இந்த ரெண்டையுமே கண்டுபிடிச்சது என்னென்ன இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனையும் வேரியன்ஸையும் இந்த டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க. இதை வந்து நீங்களே கண்டுபிடிச்சு எனக்கு கொமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி நீங்கள் டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனையும் வேரியன்ஸையும் கண்டுபிடிக்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தரேன். உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸை இந்த வீடியோவில் தான் தாரேன்.
இதை நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கொமெண்டில் இந்த வீடியோக்குள்ள சொல்லுங்கள் நீங்கள் எப்படி செஞ்சீங்க என்ன மாதிரி இதுக்கு ஆன்சரை டென்சர் ஃப்ளோ யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க இதுக்கு எத்தனை மெத்தட் வேரியஸ் மெத்தட் இருக்கும் வேரியஸ் மெத்தட் கட்டாயம் இருக்குது எனக்கும் தெரியும் ஸோ இது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸை தரேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை டிஸ்கஸ் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் வந்து என்ன கிரியேஷன் ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி பார்த்தோம் என்ன எப்படி மீன் அக்சஸ் பண்ணுறது மீடியம் அக்சஸ் பண்ணுறது என்ன மினிமம் மேக்ஸிமம் மெத்தட் அப்சல்யூட் வேல்யூ பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன இந்த வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஎஸை பார்ப்போம் ஸோ அது மட்டும் என்ன உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்